Hey hello guys, welcome back to my channel. நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நோன்பு ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் ரமலான் முபாரக். ஸோ ஃபஸ்ட்டு டேவோட நோன்பு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போது சகருக்கு சமைக்க போகிறோம். இதுதான் வேலை. ஸோ ஊர்லலாம் நம்ம மொதல் நோன்பு வைக்கிறோன்னா நமக்கு வந்து என்ன செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா வீட்டில் புலாவு, கறி, தால்ச்சா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நோன்புக்கு சகருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்போ வந்து எல்லாம் கட்டிங் ரெடியாக இருக்குது. ஆனியன், டொமேட்டோ, அந்த பக்கம் தால்ச்சாவுக்கு தேவையானது, அண்ட் தென் தால்ச்சாவுக்கு தேவையான பருப்பு. ஸோ இங்கே சட்டியுமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ தால்ச்சா போட்டு புலாவு சமைக்க போகிறோம். ஆனால் இதை சமைக்கணுங்கிறத முடிவு பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை எப்போ போடணுங்கிறது தெரில. ஸோ இப்போ நமக்கு அதெல்லாம் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு தால்ச்சா அப்படின்னு போட்டால் வந்துடும். மர்க்கா சொல்லு, தால்ச்சா அப்படின்னு போட்டால் வந்துடும். ஸோ தால்ச்சா ரெசிபி தமிழ்னு போட்டால் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நல்ல விதமாக சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சமைங்க. ஸோ நான் அதை எப்படி சமைக்கிறேன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். மட்டன் தால்ச்சாலாம் இருக்குங்க, நமக்கு தான் தெரியல. பாய் வீட்டு தால்ச்சா, சுவையான மட்டன் தால்ச்சா இது பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜப்பார் பாய். 15 minutes later. ஸோ தால்ச்சா போட ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு தால்ச்சாலாம் போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி மறந்துடும். எப்படி போடணும், என்ன மாதிரி பண்ணணும், ப்ரொசீஜர்லாம் தெரியாது. அதனால் ஒரு தடவையும் போடும்பொழுது யூடியூப்பை பார்த்துப்பேன். ஸோ வழக்கம் போல் நம்ம ஜப்பார் பாய் தான் பார்த்தேன். அவர் தான் சொன்னாப்புல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு, வெங்காயம் போட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு, தக்காளியை போட்டு வதக்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறி அள்ளி உள்ளே போட்டு, மசாலாவை போட்டு, கடைசியாக பருப்பு ஊற்றி புளியை ஊற்றணும்னா தால்ச்சா ரெடி. அவ்வளோதான். கேட்க எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, செய்யும்போது தான் தெரியுது அதோட வழி. என்ன பண்ணுறது, ஊர்லலாம் இருந்தோன்னா சொகுசாக நைட்டு ஊரை சுற்றிட்டு பசங்க கூட உட்காந்து கேரம் போர்டு விளாண்டுட்டு வேறு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் போய் சுற்ற முடியுமோ சுற்றிட்டு போயிட்டு அந்த 2 மணிக்கு ஒரு டீ குடிக்கலன்னு வச்சிங்களேன், அது வந்து நிறைவேறாது சகர். போய் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு ஃபஜரை தொழுவிட்டு தூங்கணும்னு வச்சிங்க, அப்படியே லொகர் தொழு எந்திரிப்போம். திரும்பி லொகரை தொழுவி முடிச்சுட்டு அப்படியே ஏரியாவில் ஒரு கேரம் போர்டை வச்சு விளாண்டுட்டு சாயந்தரம் அசர் தொழுவின பிறகு அப்படியே பள்ளிவாசலில் கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கஞ்செல்லாம் போய் வாங்கிட்டு அதுக்கு அந்த சிக்கலால் ஊற்றுறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது இப்போ நினச்சி பார்த்தா அந்த லைஃபுக்கே போயிடலாம் போல் இருக்குது. என்ன பண்ணுறது. தெரிச்சிட்டு இவ்வளோ ஜாலியாக சமைக்கிறோமே. எங்களுக்கு டியூட்டி எப்போ தெரியுமா, நாளைக்கு காலையில் 9 மணி. நாங்கள் அந்த சமைச்சு முடிக்கவே சகர் ஆகிடும். அப்படியே டைமை ஓட்டிட்டு காலையில் டியூட்டிக்கு போயிட்டு திரும்பி நோன்பு திறந்து திரும்பி டியூட்டி பார்த்துட்டு திரும்பி வந்தால் இந்த மாதிரி சகருக்கு சமைப்போங்கிறீங்க கிடையாது. மொதல் நாள் மட்டும்தான் தால்ச்சா ஆகலாம். 2வது நாள் ரசம், சாம்பார் இந்த மாதிரி எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணி போயிடணும். மேக்ஸிமம் நோன்பு டைமில் நிறைய இடத்துல சாப்பாடு கிடைக்கும், அதை வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ நோம்பில் எங்களுக்கு இது ஒரு ஜாலி. இந்த மாதிரி கேங் வந்து வீடியோ கால் அடிக்கிறது. இந்த வந்துட்டார், திஸ் இஸ் வாசிம். வாசிமே, மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் வாசிமே. ரமலான் முபாரக். இந்த எங்கள் புது மக்கள் எல்லாம் வீடியோ காலில் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். லைவ் கிடையாது, நாளைக்கு வருவீங்க யூடியூப்பில் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போதான் மூஞ்சி நல்லா இருக்கான். இவருக்கு வந்துங்க 1000 ஃபோட்டோ எடுத்தாலும் இந்த 1001வது ஃபோட்டோ தான் அவருக்கு வந்து கிளிக் ஆகும். ஏன் விரும்புகிறான்? ஆய் சொல்லுங்க. இப்படி தான் இருக்கும். நம்ம குரூப்பில் கூட நிம்மதியாக ஃபோன் பேச முடியல. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வேலையும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சாப்பாடு வந்துடும், மதியம் வரும், அதை நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, சமைச்சு சுட சாப்பிடுவோம். அது ஒன்று மட்டும்தாங்க நமக்கு கடுப்போம். காலையிலேருந்து கடையில் நின்றதே காலெலாம் வலிக்குது. இப்போ நான் சமைக்கிறேன்னே, இது என் வீட்டில் உள்ளவங்க, என் ஒய்ஃப் இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், இப்போலாம் நல்லா சமைச்சு வீடியோ போடுங்க. ஆனால் ஊருக்கு வந்தால் ஒன்றும் சமைச்சு தராதிங்கம்பாங்க. இங்கேருந்து சமைக்கிறதுக்காக நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம கையால் சமைச்சு அவங்க சாப்பிட்ணுன்னு இருந்திருக்கு. சமைச்சு கொடுத்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது சொட்டை, இது நொட்டைன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. இந்த தடவை ஊருக்கு போயிட்டு ஃபுல்லாக குக்கிங் தான். அப்படி தான் போன தடவையும் போனேன்.
இதில் மல்லி புதினா போடணும், அதை வெட்டவே மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நோன்புக்கு வந்து சொந்த ஊரை மிஸ் பண்ணுவோம் தான் 100%. ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம தான் வெளிநாட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஊரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஊரில் இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கள் கேங்கில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் குவைத்தில் இருக்கும். ஊரில் ஒரு 2 பேர் 3 பேர் தான். அதுலேயும் 1-2 ஒருத்தன் சென்னையில், ஒருத்தன் கோயம்புத்தூரில் இப்படி வேலைக்கு போயிடுறாங்க. இருக்கிற 2-3 பேர் இருக்கிறவனுங்க என்னன்னா ஒன்றா சேர்ந்து நோன்பு திறக்கும் பொழுது அந்த ஒரு கூட்டம் இல்லை, அந்த ஒரு கலகலப்பு இல்லை. போகிறோம், நோன்பு திறக்கிறோம், நாங்கள் ரிட்டர்ன் வரோம், எப்படா வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் பசங்க இந்த மாதம் ஊருக்கு போகணும், அந்த மாதம் ஊருக்கு போகணுன்னா, ஏன்னா எல்லாருக்கும் தோன்றது என்ன அப்படின்னா நோம்பில் ஊரில் இருக்கணும்னு. ஸோ அதனால தான் நான் போன வருஷம் நோம்பில் ஊரில் இருந்தேன். கடைசி 7 நாள் செம்ம சிறப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நோம்புக்குன்னு ஊருக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் நான் போகணுன்னு ஆசை, ஆனால் லீவு கிடைக்கலையே, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ தால்ச்சா வச்சு முடிச்சுட்டு அப்புறமா புலாவு போடணும். ஸோ நோம்பு வந்துட்டால் நிறைய பேருக்கு டியூட்டி மாறும். ஸோ இந்த டியூட்டி எப்படி மாறும் அப்படின்னா காலையிலே டைம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடும். ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி குவைத்துக்கு வந்த புதுசு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து நோன்பு திறக்க தான் டியூட்டிக்கே போவேன். அதாவது என் கடைக்கு போயிட்டு கடையிலேயே நோன்பு திறப்பேன். ஏன்னா சாப்பாடு வரும் கடைக்கு, அதை வச்சு நோன்பு திறப்போம். நோன்பு திறந்து முடிச்சுட்டு கடையில் டியூட்டியை முடிச்சுட்டு சகர் சாப்பிட ரூமுக்கு வருவோம். ரூமுக்கு வந்து 2 மணி, சமைச்சிட்டு 3 மணிக்கு சகர். அந்த 1 ஹவரில் சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லை ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னா அங்கேயாச்சும் கடையில் வாங்கிட்டு வந்துடும், ரூமுக்கு வந்து சாப்பிடுவோம். இப்படி இருந்துச்சு. போன வருஷம் எப்படின்னா கடையில் நோன்பு திறந்த உடனே எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியெல்லாம் போயிட்டு நிறைய இடத்த நோன்பு திறக்கிறதுக்கு இப்போ வெளியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்போ அதுவே இன்றைக்கி தான் செட் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி டியூட்டியை மாற்றிடுவோம், காலையில் வந்துட்டு நீ நோன்பு திறந்துட்டு வெளியே போய்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தி நோன்பு திறக்க எங்கேயாச்சும் வெளியே போயிட வேண்டியதான் இந்த வருஷமும். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் போய் நோன்பு திறக்கலாம், என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ நான் போடுறது எதுக்காகனா, சில பேருக்கு வெளியே போய் நோன்பு திறக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு நோன்பு திறந்துக்கலாம். சில பேருக்கு வெளியே போக முடியல, அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை திட்டாதீங்க. நீ மட்டும் ஜாலியாக போறியடான்னு. நான் ஜாலியாக போல, இந்த வீடியோ பார்க்குற என் சப்ஸ்கிரைபருக்காக போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குக்கிங் தரமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் தால்ச்சா போடணுன்னா 1 ஹவர், புலாவு போட போகிறோன்னா 1.5 ஹவர். ஏன்னா அந்த தம்மில் போட்டு கரெக்டாக அந்த லெவல் பார்க்க மட்டும் லேட் ஆகும். ஆனால் நம்ம வீட்டில் தால்ச்சா போட போகிறோன்னா காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க. தூங்குற நம்மளே எழுப்பி போய் அதை வாங்கு இதை வாங்கு. இப்போ நான்லாம் பாருங்கள் செய்ய போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, போய் வாங்கிட்டு வந்தால் கட் பண்ணால் போட ஆரம்பிச்சுட்டேன், போட்டு முடிச்சிடுவேன். ஆனால் நம்ம ஊரில் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குற தாய்மார்கள், ஏன் உங்களுக்கு காலைல 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போட்டால் மட்டும்தான் புலாவு வருமா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையே இருக்கட்டும், புலாவு போடுறான்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா காலைல 6 மணிக்கெலாம் வீடு திருவிழா மாதிரி இருக்கும். இதை தூக்க அதை விட கீழே வா மேலே போ அப்படின்னு. அது ஏன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி ஒரு vlog போடுங்க, உங்களோட கிச்சனை வந்து சுற்றி காட்டுங்க, அதுக்கப்புறம் வேறன்னா எப்படி இருக்கும்னு காட்டுங்கன்னு. இதான் எங்களோட கிச்சன். சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளியே ஒரு இடத்துலையும் நான் போயிட்டு பார்த்துருக்கேன் கிச்சன்லாம். எப்படி சொல்கிறது, இப்போ எங்களோட அடுப்பே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் நான் மட்டும் யூஸ் பண்ணல, இன்னும் 2-3 பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் க்ளீன் பண்ணணும், டைம் எல்லாருக்கும் செட் ஆகணும், அதுதான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வெட்டி வச்சுருக்க காய்கறியை உள்ளே போட போகிறோம். ஆக்சுவலாக இதுலேருந்து வாழைக்காலாம் போடுவாங்க, போனேன் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. என் ஃப்ரெண்டு எல்லாம் பாவங்க இங்கே தான் இருக்கானுவோம். இருந்தாலும் ஒருத்தன் என்னடா சமைக்கிற அப்படிங்கும் பொழுது எனக்கு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. தால்ச்சா போடுறேன்டா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன், நானும் கூப்பிட்டேன். எல்லோரும் நீ எங்கேயோ இருக்கடா அப்படிங்கிறானுங்க. கரெக்டு தான், நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், எல்லாராலையும் வந்து சாப்பிட முடியாது. ஆனால் எனக்கு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு என்கிட்ட இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதாங்க வாழ்க்கை, அவ்வளோதாங்க. இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. இந்த காய்கறியெல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம போட வேண்டிய மசாலா ஒன்றும் கிடையாது. மஞ்சத்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள் இருக்குல்ல, ஸோ அது போட்டாலே செம்மையாக இருக்கும் தால்ச்சா. இது கூட ஆட்டுக்கொழுப்பு போடுவாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த பருப்பை வந்து அவிக்கும் பொழுதே நம்ம ஆட்டுக்கொழுப்பையும் போடணும். நான் போய் அலைஞ்சேன், ஆட்டுக்கொழுப்பு கிடைக்கல. என்ன பண்ணேன்,
நான்லாம் செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யணும்னு பார்ப்பேன், கிடைக்காதனால அன்பர்ஃபெக்டாக செய்கிறேன். இப்போ கல்யாண தால்ச்சா மாதிரி இருக்குமான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, பட்டு நல்ல டேஸ்ட்டுக்கு தால்ச்சா மாதிரி இருக்கும். இந்த தால்ச்சாவை நான் போட்டுட்டு நானே சாப்பிட்டு சொன்னேன்னா தான் இது வந்து என்னடா நீயே போட்டு நீயே டேஸ்ட் சொல்கிறேன்னு. பட் நாங்கள் சஹருக்கு வந்து எங்கள் ரூம் ஒட்டுமொத்த ரூமும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ அப்போது வந்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, உண்மையான டேஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுங்க எனக்கு எந்த அளவுக்கு சமையல் தெரியும். எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்ட இந்த 2 இயர்ஸில். இப்போ வந்து நம்ம இதுக்கான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து காய்கறி எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டான ஒரு ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம மசாலா ஸோ இப்போ போட வேண்டிய தூள் எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து அப்படியே மிக்ஸ். உண்மையாக குக்கிங் பண்ணுறது நல்லா ஜாலியாக இருக்குது, சூப்பராக அப்படியே இது பண்ணிவிட்டு. இப்போ தால்ச்சா முடிய போது, தால்ச்சா முடிஞ்சோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு இடையில நானும் இந்த பக்கம் இன்னொரு சட்டி வச்சு புலாவு போடுறதுக்கு ரெடி ஆகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது, ஏன்னா காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்து இப்போ சமைக்கிறேன். இப்போ நான் தூங்கிட்டு திரும்ப எழுந்திரிச்சு சகருக்கு சாப்பிட்டுட்டு திரும்பி போய் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு டியூட்டி போகணும். அவ்வளோதான், ஜாலி தான். நோன்பு வந்துட்டாலே இங்கே ஜாலி தான். எல்லோரும் உப்பு தேவையான அளவும்பாங்க, நானும் தேவையான அளவு தான் சொல்லுவேன். இங்கே சமைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த தேவையான அளவு எதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் போயிட்டு யூடியூப்லலாம் எல்லா வீடியோலையும் கமெண்ட் போட்டுருவேன், ஏங்க தேவையான அளவுங்கிறீங்க, அந்த தேவையான அளவு தெரியாமல் தாங்க நானே உங்கள்கிட்ட வந்து வீடியோ பார்க்குறேன். இப்படி தேவையான அளவு சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு. தால்ச்சாவோட டேஸ்ட்டு கொஞ்சோன்னு வந்திருக்கு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அப்புறம் பருப்பு போடும்போது அதோட இது வரைக்கும் உருளைக்கிழங்கு இருக்கிறனால உப்பு ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் குறையுது. என்ன குறையுதுன்னா ஃபைனலாக புளி ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஆனாங்க தால்ச்சா இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டால் கட்டியாகும். சந்தானம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன் வந்தோன்னு தெரியாமல் நான் சமையல்காரராகவே மாறிட்டேங்க. ஸோ தால்ச்சா ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே புலாவ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் சகருக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை பார்த்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நான் நல்லா தான் சமைச்சேன், நான் ஒன்றும் அப்படி எதுவும் உங்களுக்கு செய்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எனக்கு தாங்க செய்யும், அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ற உங்களுக்கு ஏதாச்சும் செய்யும். ஸோ அப்படி எதுவும் செஞ்சிச்சுன்னா நாளைக்கே நான் ஸ்டோரி போடுவேன், இல்லை வீடியோ போட்டுருவேன், ஏதாச்சும் ஒன்று போட்டுருவேன். ஸோ டோன்ட் வெரி, சமைச்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட் டைம் தப்பாக தான் இருக்கும் எந்த விஷயமும், அடுத்தடுத்த தடவை போக போக தான் அந்த தப்பை திருத்திப்போம். திருத்தி அது நல்ல வித்தியாசமாக வரும், சூப்பராக வரும். இந்த தால்ச்சாக்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்லேயுமே அப்படி தான். 3 hours later. மக்களே ஃபைனலாக சூப்பராக தால்ச்சா போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் புலாவ் வந்து தம்மில் இருக்குது. ஸோ லைட்டான ஒரு நெருப்பில். ஸோ ஆக்சுவலாக இப்போ தால்ச்சா பார்ப்போம். பிஸ்மில்லா. வாவ், செம சூப்பராக இருக்குது தால்ச்சா. வாசமும் செம்மையாக இருக்குங்க. இது பாருங்க நான் போட்ட தால்ச்சா எப்படி இருக்குன்னு, அடிபொலியாக இருக்குது. இதை சாப்பிடும்போது தான் தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் போகுது அப்படின்னு. உண்மையாக செம்மையாக இருக்கும் எனக்கு தெரியுது. ஸோ சகரில் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே புலாவ் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா 65க்கு இனிமேல் தான் எல்லாம் ரெடி ப்ரிப்பேர் பண்ணணும். செம்ம டயர்டாக இருக்குது. இதுக்கே எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 65. ஸோ இதை முடிச்சுட்டு பொரிச்சு சாப்பிட்டு சகரில் மீட் பண்ணுவோம். ஓகே. 2 hours later. Hey guys, welcome back to my channel. ஸோ நானும் vlogger. ஃபைனலாக ஒரு வழியாக கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சு சகருக்கு ரெடி ஆகிட்டோம். பீரே ஆமாம், என்னது நெய் சோறு. அப்புறம் இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த டிக்டாக்ல காலையில் ஒரு நாளாக போடுவாப்ல, இல்லை இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? வழி இல்லைப்பா. நீங்களும் நெய் சோறா? நானும் நெய் சோறு.
ஸோ கீழே சோறு மேலே தாளிச்சா ஆனால் நீங்கள் போடுற மாதிரி வந்திருக்காது பேர் தாளிச்சா. ஆமாம் உண்மையா இப்போ சாப்பிட்டுட்டு இதை சொல்லணும் சொல்லுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம போட்ட புலாவு. ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சாப்பாடு இந்த ரூமில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பக்காவாக வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து தான். இது ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு ரூமு, என்னோட ரூமு அப்படியே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். காலையில் எந்திரிச்சிட்டு ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு டே சஹரா வச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாதி தூக்கம் எல்லாரும். இது எப்படி இருக்குது முதல் நாள் சஹர் எப்படி இருக்கு? இல்லை இப்போ நாங்கள் மட்டும் என்ன டான்ஸாக ஆடிக்கிட்டு இருந்தோம், நாங்களும் தூங்கிட்டு தானே இருந்தோம். இல்லை அந்த பையன் ரைட்டை திருப்பு அவங்க. ஸோ நம்ம போட்ட புலாவு பிற எப்படி இருக்கு புலாவு? வச்சுட்டு புலாவு எப்படி இருக்குன்னா என்ன ஏன் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேல் தாங்க சோறு வரும். இப்போ வெறுந்தட்டு வைக்காம இந்த வருஷம் நோம்போட ஃபஸ்ட்டு சகர் சாப்பாடு புலாவு தால்ச்சா சிக்கன் 65. அண்ணா புலாவு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. தால்ச்சாவையும் டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கு பாரு. அப்படி தொட்டு பாரு. இதுதான் நெய் நெய் எங்கே எடுத்த? நெய் வாங்கிட்டு வந்தேன் ஊர் வாங்கிட்டு வந்தாங்க. இதான் நெய் கடையில் தானங்க வாங்குவாங்க. ஆர்கேஜி உதயம் நெய் நல்லா கிண்டி கீழே உள்ள கரியாளனும் பேரு. இல்ல எனக்கு புரியல. இது என்ன இதுல என்ன இருக்குது? நீங்க கிண்ணா கறி மட்டும் இல்ல, கீழே இருந்து இதே கடப்பாறையே வரும். ஓகே நெய் சோறு தாளிச்சா அவர் வைக்கலையா? என்னங்க 65 வைக்கலையா நெய் சோறு? எடுத்து போடு. எடுங்க. என்ன பீஸு எடுங்க. நான் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு புலாவும் தால்ச்சாவும்? லெவலே வேற லெவல். உங்களோட இதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க. சாப்பிடல உண்மையாக நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. ஏய் இங்க பாரு. ஏய் நான் வீடியோ அப்லோட் ரூம் எதுக்கு போ. ஸோ இப்போ நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் கறி போடல, அந்த கொழுப்பு மட்டும் போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக சஹர் சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டாச்சு. நம்ம போட்ட புலாவு அண்டு தால்ச்சா 65 எல்லாம் வெறித்தனம். ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு அடுத்து டீயை குடிச்சிட்டு தொழுவிட்டு நம்மளோட சஹரை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாரில் அடுத்த ஒரு வீடியோவாக மீட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு ஜாலி தெரியுமா? அவங்க சமைச்சது நாங்கள் சமைச்சது எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. இந்த மாதிரி வாய்ப்பு வெளிநாட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிறதுங்கிறது டவுட்டு. ஸோ இது நமக்கு கிடைக்கிதுங்கும் பொழுது இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணும். யாரெல்லாம் உங்களோட ரூமில் இந்த மாதிரிலாம் உட்காந்து எல்லாருக்கூடயும் சேர்ந்து சாப்பிடுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய், see you. நானும் vlogger.